ஹாய், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு படம் ரிவ்யூ இல்லை. இன்னைக்கு தலைவரை பற்றி ஒரு மா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது வந்தேன். இவன் பூரா போக்க பார்த்தா பேச வச்சிருவான் போல இருக்கு. அது பேசவே கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். தலைவரை பற்றி அவன் பேசுகிற இது பயந்து அரசியலுக்கு வரலையாம். திமுக தலைவரை பயந்துடுச்சா, அதனால அவர் அரசியலுக்கு வரலையாம். டே முண்டம், டே அமாவாசை, அதுக்கு தான் உனக்கு தம்னையிலே ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணேன். அந்த அமாவாசைன்ற பேர் கூட உனக்கு வச்சா அந்த பேர் கெட்டு போயிடுமேன்றதால ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு தான் தம்னையிலே ரெடி பண்ணேன். அமாவாசை, உனக்கு அரசியலில் நீ எப்படி வந்தன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. திருமாவுக்கிட்ட நல்லா நோண்டினேன். அதுக்கப்புறமா ஒன்றும் பருப்பு வேகலை. அங்கே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பற்ற வைக்க முடியுமோ பற்ற வச்சேன். அங்கே இருந்து இப்போ தாவாய்க்காக்கு வந்துட்டேன். இங்கே இப்போ அவரை ஐஸ் வைக்கலாம் அப்படின்னு வச்சு நீ மிஸ்டர் விஜய் கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். பாரு, அவருக்கும் நான் ஒரு சில சொல்ல வேண்டியிருக்கு. நான் சொல்கிறேன் திரும்பி. நெக்ஸ்ட் செஷன் அவருக்கு தான். இந்த வீடியோலேயே வர நெக்ஸ்ட் செஷன் அவருக்கு தான், உங்கள் தலைவருக்கு தான். ஃபர்ஸ்ட் அமாவாசை, நீ 96ல் எங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? நீ லாட் டிக்கெட் எடுத்துருப்ப, அதில் பிஸியாக இருந்திருப்பேன். உன்னையும் தப்பு சொல்ல முடியாது. 96 எலெக்ஷனை டேர்ன் பண்ணதே தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ஒரே ஒரு பேச்சு தான். அப்படி பண்ணது தான் 96 எலெக்ஷன். அதுக்கப்புறம் செவாலிய சிவாஜிக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. செவாலி அவார்டு வாங்கினதுக்காக அவருக்கு ஒரு பயங்கரமான பாராட்டு விழா சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. அதில் சிட்டிங் சிஎம் ஜெயலலிதா லேட்டாக வந்தாங்க. அதுக்கு தலைவர் என்ன சொன்னார் நீ பார்த்துருக்கலாம். வேணா இப்போ கூட யூடியூப்பில் தட்டிப்பார், அது இருக்குது. அந்த கட்ஸ் அது ஒன்லி ரஜினிகாந்த் தலைவருக்கு தான் வரும். அதே மாதிரி அஜித்குமார் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு. இந்த மாதிரி நடிகர்களாக எங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க ஐயா, நீங்கள் பார்த்து இதை பண்ணணும்னு போல்டாக அடித்தார் அஜித்குமார். அப்போ சிஎம்லேருந்து 2வது சீட்டில் உட்கார்ந்துருக்க சூப்பர் ஸ்டார் ஏஞ்சி நின்று கை தட்டார், வரவேற்றார். அதை பாராட்டினார். அந்த பேச்சை பாராட்டினார். அந்த கட்ஸு உங்கள் ஆளுக்கு இல்லாமல் என்ன போச்சு, சும்மா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார அந்த ஃபெஸ்டிவலில். இந்த மாதிரி எதை பேசணுன்னாலும் ஓப்பனாக பேசக்கூடியவர். அவர் ஏன் பாலிடிக்ஸ்க்கு வரல? அவர் பாலிடிக்ஸ்க்கு ஏன் வரலன்னா, அந்த டைமில் கொரோனா பீக்கில் இருந்தது. அவரும் கொரோனானால அவதிப்பட்டார். அவர் பேசுறாருன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் கொரோனா தொற்று வரக்கூடாது அப்படின்னு அதுக்காக அவர் அரசியலை விட்டு போனாரே தவிர யாருக்கும் பயந்து யாருமே பயமூத்தி அவர் அனுப்ப முடியாது. உங்கள் மாதிரி நினச்சிக்கினியா யாராவது செத்து போயிட்டா உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு? இவர் உண்மையான தலைவர். அவர் அரசியலே வாராயா, அவரு சினிமாலேயே தலைவர் தான். அவரு தலைவர் தான் கூப்பிடுவாங்க. அதுதான் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், த பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த மாதிரி இருக்கு. அவரை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு திராணியே கிடையாது. நீ உன்னை வேணாம், உன்னை பற்றி பேசினாலே அப்படியே எரியுது எனக்கு. வேற ஏதாவது அசிங்கமாக பேசுகிறேன் நான், அதனால் வேணாம். உங்கள் தலைவர் மிஸ்டர் விஜயை பற்றி பேசுவோம். அவர் பெரிய இவர் மாதிரி. அவர் ஆரம்பத்திலேருந்தே காப்பி கேட் தான். அவர் தலைவரோட தம்பி நான் அப்படின்னு சொன்னார். நான் பயங்கரமான ரஜினி ஃபேன், நான் வந்தேன்னு சொல்லி வந்திருக்காரு. பட் ஆதவர்ஜுனா பேசினதுக்கு இது வரைக்கும் ஒரு மறுப்பு தெரிவிக்கணும்னு அவர் இது வரைக்குமே சொல்லலை. அவர் ஃபேன் அப்படிதான் இருப்பாங்களோ? ஃபேன்னா எங்களை மாதிரி இருக்கணும், தலைவரோட ஃபேன்ஸ் எங்களை மாதிரி இருக்கணும். அதான் தலைவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. இப்போ என்ன கொடுத்துருக்காருன்னா, உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், காலம்தான் பதில் சொல்லும். காலம்தான் பதில் சொல்லணும்னு 2026 எலெக்ஷனில் சத்தியமாக உங்களுக்கு ரஜினி ரசிகர்களோட ஓட்டு கிடையாது. ரஜினி ரசிகர்களோட ஓட்டு கிடையாது. ரஜினி ரசிகரோட ஃபேமிலி ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உழாது. தோட்டாக்கு போட்டாலும் போடுவோமே தவிர உங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரசிகர்களும் இதுதான் ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நடக்கும்.
அதே மாதிரி இளைய தளபதின்னு தான் ஃபர்ஸ்ட் அவர் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டைட்டில் ஒன்று வச்சுக்கினார் அவரு. அந்த இளைய தளபதி டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது நடராஜ நம்ம சரவணனுக்கு தான், சித்தப்பூ சரவணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இளைய தளபதினு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த டைட்டிலை சுட்டுக்கிட்டீங்க, அப்படியே வச்சுக்கிட்டீங்க. அப்படியே நாளடைவில் என்ன பண்ணீங்கன்னா தளபதி விஜய், தளபதி விஜய். தளபதின்றது யாரோட டைட்டில்? அது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு தான் வந்து தளபதின்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறமா தலைவர் ஆகிட்டார், அப்புறமா தலைவர்னு மாற்றிக்கினாங்க. இப்படி ஒரு ரஜினி ஸ்டைலை சுட்டு டைட்டில்ஸை சுட்டு இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் தான். அதனால் வந்து உங்களுக்கு எந்த முழியும் கிடையாது. நீங்கள் வந்து பொய்யை அள்ளி தெரிக்கிறீங்க. அதில் வந்து அது உங்கள் இஷ்டம். அரசியலுக்கு வரீங்க, நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அள்ளி தெரிக்கிறீங்க, அதெல்லாம் பல விஷயங்கள் சொல்கிறீங்க. சத்தியமாக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரில. இங்கே இருக்கிற அரசியல் முன் அனுபவம் கிடையாது யாருக்குமே, செங்கோட்டையனை விட்டா. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு தெரில. அதுவும் ஒன்றா அலையன்ஸ் போனீங்கன்னா நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுப்பீங்க தெரில எங்களுக்கு. நீங்களும் ஒரு சராசரியான கட்சி தான். நீங்கள் ஒன்றும் மாற்றத்தை கொடுத்து கிழிக்க போகிறதில்ல. இது என்னன்றது 2026 எலெக்ஷன் சொல்லும். கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் குடும்பத்தோட ஓட்டு உங்களுக்கு கிடையாது, தாவேக்காக்கு கிடையாது. இது எல்லா ரஜினி ரசிகர்களுக்குமே சார்பாக நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வாக்கு கிடையாது. நன்றி, வணக்கம்.